இது பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் செல்ஃப் மோட்டார் ஆர்மேச்சர். இது புதுசு தான், ரீவைண்டிங் பண்ணி 1 மாதம் தான் ஆகுது. வாங்கிட்டு போய் அவங்க போட்டவங்க இதை மட்டும் அந்த வார்னிஷை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டாங்க. அப்படி போட்டதுனால என்ன ஆச்சுனாக்க, இந்த இடத்துல பர்ன் ஆகிருக்குது. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த இடத்துலையும் பர்ன் ஆகிருக்குது. இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்க, அவங்க நல்லா பிளேடில் ஆழமாக க்ளீன் பண்ணி போகிறது கிடையாது. இந்த சென்டரில் மைக்கோவை நல்லா பிளேடு வைக்கிற அளவுக்கு ஆழமாக க்ளீன் பண்ணி க்ளீன் வச்சுருக்கேன். நல்லா அப்படி ஆழமாக க்ளீன் பண்ணி பிளேடு வைக்கிற அளவுக்கு போட்டாங்கனாக்கா கண்டிப்பாக இது 1 வருஷம் ஓடும். இவங்க க்ளீன் பண்ணாமல் போகிறதுனால என்ன ஆகுதுனாக்க, செம்பில் உட்காந்து ஓடும். சும்மா ஒரு 10 நாளைக்கு செல்ஃப் எடுக்க நல்லா எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த செம்பு லைட்டு தேய ஆரம்பிக்கும் போது இந்த மைக்கை தட்டுப்படும் போது என்ன ஆகுதுனாக்கா, மைக்கோவில் வந்து கான்டாக்ட் ஆகாது. இப்போ கார்பன் ப்ரெஸ் வந்து கான்டாக்ட் ஆகாதில்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மைக்கோவில் பட்டு ஓடுறதுனால செம்புக்கும் அந்த கார்பனுக்கும் இடைவெளி வந்துடுறதுனால அந்த ஸ்பார்க் ஆகி பர்ன் ஆகி இந்த மாதிரி ஆப்போசிட் இந்த மாதிரி ஆகிடுது. நம்ம வந்து நல்லா காடி நல்லா ஆழமாக எடுத்து போடணும். இந்த அளவுக்கு பிளேடு வைக்கிற அளவுக்கு நல்லா ஆழமாக எடுத்து போட்டோம்னாக்க 1 வருஷம் ஓடும். திரும்ப அந்த 1 வருஷம் கழிச்சு இந்த தேஞ்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு க்ளீன் பண்ண போய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி போட்டது